இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பிஎல்டிசி ஃபேனை பற்றி பார்க்க போகிறோம். அது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். அதாவது ஃபேஸ் நியூட்ரல் இதில் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ இதை ரிமூவ் பண்ணி என்னென்ன இருக்குது உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பிஎல்டிசி ஃபேன் வந்து மேக்ஸிமம் வந்து பவர் கன்சப்ஷன் கம்மி பண்ணுறதுக்காக, அதாவது நம்ம வீட்டில் உள்ள ஃபேன் வந்து 80 வாட்ஸு 100 வாட்ஸு அந்த லெவலுக்கு இருக்கும். அதனால அது அதிக பவரை வந்து இழுக்கும். நமக்கு வீட்டில் வந்து கரண்ட் பில் அதிகமாகிறதுக்கான காரணம் அதுதான். அதனால இந்த பிஎல்டிசி ஃபேன் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு குறைஞ்ச பவர் இது நமக்கு கன்சியூம் ஆகும், கொஞ்சம் இருக்கும். நம்ம இதை பேக் சைடு ரிமூவ் பண்ணியிருக்கோம். ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அந்த கோரை மட்டும் தனியாக எடுக்க முடியும். இது உள்ள மோட்ரு தனியாக இருக்கும். அது மேலே வந்து அந்த கவர் மட்டும் தான் அதை கவர் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது மறைச்சி வைக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. அது வந்து ஐஆர் சென்சார், அதை ரிமோட் யூஸ் பண்ணுறதுக்காக ரிமோட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த சென்சார் தான் சென்ஸ் பண்ணி அதை ரீட் பண்ணி அதுக்காக ஒர்க் ஆகுது. அந்த போர்டு பாருங்க, அந்த போர்டு தான் முக்கியமான போர்டு. அது வந்து ஏசி பவர் வந்து டிசியா மாற்றுறது. ரிமோட்ல வந்து ஆனு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண 1 to 3லேருந்து 5 வரைக்கும் இருக்கும். இந்த ஃபேன் வந்து ரிவர்ஸில் போட முடியும். சில பிஎல்டிசி ஃபேன் வந்து ரிவர்ஸ் யூஸ் பண்ண முடியும். அதில் என்னென்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, சில டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கெப்பாசிட்டர் 3 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சில ஐசி சின்ன சின்ன ஐசிஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ரெசிஸ்டர் எல்லாமே எல்லா கமெண்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நார்மல் ஃபேனில் வந்து ஸ்டார்டிங் காயில், ரன்னிங் காயில் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் அப்படி இல்லாமல் நார்த்து சவுத்து அப்படி பேஸ் பண்ணி இது டிசியாக மாற்றி அதை நார்த்து சவுத்து அப்படின்ட்டு மேக்னெட் பவரை அது மாற்றிருக்கும். அது சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மேக்னெட் வச்சுருக்காங்க. அதுவும் அப்படி தான் நார்த்து சவுத் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேக்னெட்டையும் மாற்றி வச்சுருப்பாங்க. திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து லாஸ்ட்டு கீழே உள்ள மூடி வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரூ போடணும். அதனால் ப்ராப்பராக உட்கார அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவோம். இல்லைன்னா வந்து அந்த பாடியில் லைட்டாக ஷேக் இருக்கும். அது நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான இது கொடுக்காது. சில வீடுகளில் வந்து சின்ன சின்ன சத்தம் அந்த ஃபேன்லேருந்து வரும்போது அவங்க ஒரு ஃப்ரீயாக தூங்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதனால் நம்ம ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணும்போது ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிடுறது நல்லது. அந்த சவுண்டு எதுவும் இன் ஆர்டர் டு அவாய்ட் த சவுண்டு, அந்த சவுண்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக இதை செய்யலாம். நல்லா ப்ராப்பர் த்ரெட் டைப்பு தான் கொடுத்துருக்காங்க. இதான் ஃபஸ்ட்டு டைமு நம்ம வந்து இந்த பிஎல்டிசி ஃபேனை நம்ம செக் பண்ணுறோம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதையும் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போன்னு தான் இதை நம்ம கழட்டி பார்த்தோம். அது மேக்னெட் பவர் எப்படி வச்சுருக்காங்கன்னா, உங்களுக்கு நார்த் சவுத் இதை டிசி மோட்ரு, ப்ரெஷ் மோட்டர்லாம் இருக்கும். சின்ன சின்ன மோட்டர்ஸு, அப்புறம் வந்து டிசி ஃபேன் கொடுத்துருப்பாங்க. அதாவது சோலாரில் சார்ஜ் ஆகி ஓடுற மாரியும், இல்லை அந்த குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாரி ஃபேன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் எப்படி கொடுத்தாங்கன்னா ப்ரெஷ் மோட்டராக இருக்கும். ப்ரெஷ் மோட்டர்னால் அதில் கார்பன் கொடுத்துருப்பாங்க. சின்ன சின்ன மோட்டார்ஸ், அப்புறம் ட்ரில்லு இதெல்லாமே கார்பன் யூஸ் பண்ணி தான் செய்கிறாங்க. அதே போல் தான்